இப்பவும் இவங்க எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி போனாங்கன்னா இவங்களோட அரசியல் வந்து 10 வருஷம் காலி ஆகிடும். இங்கே திராவிட இயக்கம், தமிழ் தேசியம், அம்பேத்கரியம், இந்துத்துவா 1000 இருக்கலாம். ஆனால் வட தமிழகத்தில் கிரவுண்ட் பொலிட்டிக்ஸ் என்ன, கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன, களம் என்ன? நான் களத்திலிருந்து வந்தவன், மற்றவங்க களத்திலிருந்து வந்தவங்களா இருக்க முடியாது பலரும். ஸோ களத்திலிருந்து வராத அரசியல் விமர்சகர்களுக்கு அந்த உண்மைகள் தெரியாது. நான் கிரவுண்ட்ல இருந்து வந்தவன். இந்து முன்னணி காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸ்ல இருந்து டாக்டர் ஐயா கூட ஐயா தாழ்லிங்க நாடார் கூட, எங்க ஐயா தாழ்லிங்க நாடார் கூட எல்லா களத்தையும் சந்திச்சவன். டாக்டர் ஐயா கூட இருந்து ஒவ்வொரு பஸ் எரிப்பு, ஒவ்வொரு பிரச்சனைகள் எல்லாத்திலுமே களத்துக்குள்ள போய் நின்று அரசியலை பார்த்து வந்தவன். அப்போ இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி 23% சராசரி ஓட்டு தமிழகத்தில் எடுத்திருக்கிறாரு. சேலத்தில் 38 எடுத்திருக்கிறாரு, திருநெல்வேலியில் 8 எடுத்திருக்கிறாரு, ராமநாதபுரத்தில் 9 எடுத்திருக்கிறாரு. இதுதான் இங்கே சோசியோமெட்ரி, ஜாதி இங்கே வந்து பெருசாக ப்ளே பண்ணுது.